வெல்கம் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா வீட்டோ பவர் ஆஃப் த கவர்னர் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து இப்போ நியூஸில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ வீட்டோ பவர், அந்த வீட்டோனா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். வீட்டோனா என்னென்னா இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் டு ரிஜெக்ட். வீட்டோனாலே ரிஜெக்ட் தான். கான்ஸ்டியூஷனல் ரைட் டு ரிஜெக்ட் a legislation இல்லைனா லெஜிஸ்லேட்டிவ் டெசிஷன். ஓகேயா? ஸோ இதுதான் முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து யார் யாருக்கு கொடுத்துருக்குன்னா பிரசிடெண்ட் அண்டு கவர்னர், இவங்க 2 பேருக்கு தான் இந்த வீட்டோ பவர் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் 111 மென்ஷன் ஆகிருக்கு. கவர்னரோட வீட்டோ பவர் வந்து ஆர்டிக்கல் 200 மென்ஷன் ஆகிருக்கு. இன்னொரு ஆர்டிக்கல் இருக்குது, ஆர்டிக்கல் 201. இது என்னென்னா கவர்னர் பிரசிடெண்ட்டுக்காக பில்லை ரிசர்வ் பண்ணுறது. இது ரிலேட்டடானது. ஓகே, ஸோ 3 ஆர்டிக்கல் இது ரிலேட்டடாக இருக்குது. ஒன்று ஆர்டிக்கல் 111 வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடெண்ட், ஆர்டிக்கல் 200 வீட்டோ பவர் ஆஃப் கவர்னர், அண்ட் ஆர்டிக்கல் 201 கவர்னர்ஸ் பவர் டு ரிசர்வ் பில்ஸ் ஃபார் பிரசிடெண்ட்ஸ் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ அடுத்து இப்போது இந்த வீடியோவில் நம்ம கவர்னரோட வீட்டோ பவரை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கவர்னருக்கு பார்த்திங்கன்னா 3 வீட்டோ பவர் இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் வீட்டோ, இன்னொன்று சஸ்பென்சிவ், இன்னொன்று பாக்கெட். ஃபஸ்ட்டு இது 3த்தையும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்சல்யூட்னா நோன்னு ஒரே டைம்லேயே சொல்லிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில் போகுது பிரசிடெண்ட்டோட அசன்ட்டுக்காக, அந்த பில்லுக்கு நான் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறது தான் அப்சல்யூட் வீட்டோ. அப்சல்யூட்லி நோன்னு சொல்கிறாரு. சஸ்பென்சிவ்னா ஒரு டைம் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கும், அந்த பில்லில் வேறு எல்லாமே நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் மட்டும் தப்பாக இருக்க பட்சத்தில் அதை ரீகன்சிடர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு திருப்பி பில்லை அனுப்புறது தான் சஸ்பென்சிவ் வீட்டோ. ஓகேயா? அண்ட் பாக்கெட் வீட்டோனா நோ டெசிஷன், அதாவது டெசிஷனே எடுக்காமல் அப்படியே டைம் ஓட்டுறது. ஓகேங்களா? ரொம்ப நாள் டெசிஷனை எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து முக்கியமான பில்லாக இருக்க பட்சத்தில் கவர்மெண்ட்டால் சஸ்டெயினே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டெயின் பண்ண முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் நினைக்கிற விஷயத்தை பில்லே ஆக்டாகவே ஆக்க முடியாது. ஸோ பாக்கெட் வீட்டோ தான் இங்கே இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கவர்னர் ரவிக்கும் உள்ள ஒரு பிரச்சனையே. ஸோ இதுக்காக தான் இந்த டாபிக் வந்து நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் முக்கியமான சில விஷயத்தெல்லாம் பார்ப்போம். சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பிரசிடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வீட்டோ பவர் கிடையாது. ஓகேங்களா? பிரசிடெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ரிலேட்டடாக வீட்டோ பவர் கிடையாது. அப்போனா அவர் நோன்னு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஹி ஹேஸ் டு கிவ் த அசன்ட், அதான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று, பிரசிடெண்ட்டுக்கு இது கவர்னருக்கும் அப்ளை ஆகும். கவர்னர் சஸ்பென்சிவ் வீட்டோவை, தட் இஸ் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புகிற வீட்டோவை மணி பில்ஸில் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? பிரசிடெண்ட் ஆர் கவர்னர் சஸ்பென்சிவ் வீட்டோவை மணி பில் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் யூஸே பண்ண முடியாது. ஓகே, அடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோ.
சஸ்பென்சிவ் வீட்டோவை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துப்போம். சஸ்பென்சிவ் வீட்டோனா என்ன சொன்னேன், ஒரு டைம் வந்து இதை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புவாங்க. கன்சிடரேஷனுக்கு ஒன்ஸ் தான் அனுப்ப முடியும். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதை புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணதும் யார்கிட்ட போகும்? கவர்னர்கிட்ட போகும். கவர்னர் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோவை யூஸ் பண்ணுறாரு. சஸ்பென்சிவ் வீட்டோவை யூஸ் பண்ணால் திருப்பி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வரும். இப்போ சப்போஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அகைன், இது ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ், இது செகண்ட் இன்ஸ்டன்ஸில் பில்லை திருப்பி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து திருப்பி கவர்னர்கிட்ட தான் அசென்ட்டாக போகும். பட் இப்போது கவர்னர்கிட்ட செகண்ட் டைம் போகிறப்போ இவருக்கு செகண்ட் டைம் சஸ்பென்சிவ் வீட்டோ இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சஸ்பென்சிவ் வீட்டோ செகண்ட் டைம் கிடையாது. ஒன்ஸ் தான் அவர் சஸ்பென்சிவ் வீட்டோவை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. பட் அது வந்து கவர்னருக்கு அப்ளை ஆகாது. அதாவது என்னென்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல ஆர்டிகல் 201, ஆர்டிகல் 201 என்ன சொல்லுதுன்னா, பில்ஸ் ரிசர்வ்டு ஃபார் பிரசிடெண்ட், பில்ஸ் ரிசர்வ்டு டு பிரசிடெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவார்னா, கவர்னர்கிட்ட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து கவர்னர்கிட்ட போகும். கவர்னர் என்ன பண்ணுவார்னா பிரசிடெண்ட்டுக்கு வைப்பார். ஓகேங்களா? பிரசிடெண்ட்டுக்கு வச்ச அப்புறம் பிரசிடெண்ட்டு ரீகன்சிடர் பண்ண திருப்பி அனுப்பலாம். ஓகேங்களா? அதாவது ஸ்டேட் பில்லை பிரசிடெண்ட்டுக்கு கவர்னர் ரிசர்வ் பண்ணுறாரு. அந்த பில் பிரசிடெண்ட் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லிவிட்டு திருப்பி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்துட்டு திருப்பி பிரசிடெண்ட்டுக்கிட்ட போகும். ஓகேங்களா? பிரசிடெண்ட்டுக்கிட்ட திருப்பி போகிறப்போ ஆக்சுவலாக இங்கே ரீகன்சிடர்னு சொல்கிறது என்னென்னா, பிரசிடெண்ட் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணுறாரு. திருப்பி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போயிட்டு பிரசிடெண்ட்டுக்கிட்ட போகும்போது திருப்பி என்ன பண்ணுவார்னா சஸ்பென்சிவ் வீட்டோவை எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் டைம் பிரசிடெண்ட் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணலாம். பட் கவர்னருக்கு ஒன்ஸ் தான் அந்த சஸ்பென்சிவ் வீட்டோவை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வீட்டோ ரிலேட்டடானது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. Thanks for watching. Please subscribe for more videos.